ஜெய் ஸ்ரீராம். நன்றி. நன்றி. நன்றிப்பா. வா போலாம். என்ன என்ன கேட்டாய்? 3 உலகங்களிலும் அந்த மும்மூர்த்திகளாலும் வெற்றி பெற முடியாத இலங்கையின் அதிபன் நான் அந்த சர்வேஸ்வரனிடமே வரங்களை பெற்றவன். சுதந்திர சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சும்மாரா டாட், அதுக்கு மேல நீங்க நகர மாட்டேங்கிறீங்களே. புராண டயலாக்ஸ சொல்றதுன்னா அவ்வளோ ஈஸி நினைச்சிட்டியா? என்ன சார், என்ன தூக்கிட்டு வர சொன்னீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீங்க 2 பேரும் பண்ண டேமேஜுக்கு உன்னை தூக்கிட்டு வர சொல்லிருக்க கூடாது, கொன்னுட்டு வர சொல்லிருக்கணும். இதுல உனக்கு முதல்ல இருந்து கதை வேற சொல்லணுமா? ஹேய், வீடியோ கால் பண்றா. சரிங்க அண்ணா. சொல்லுங்க, இவனுக்கு என்ன பண்ணணும்? சார் சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். என் பையனை ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார், தயவு செஞ்சு சார், நான் ப்ளீஸ். சொல்ற வரைக்கும் அவன் உன் பையனை எதுவும் பண்ண மாட்டான். டோன்ட் வரி. ஆனா உன்னை கொன்னுட்டு அப்புறம் உன் பையனை கொல்றதா, இல்ல உன் கண்ணு முன்னாடியே உன் பையனை கொன்னுட்டு அப்புறம் உன்னை கொல்றதான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். சார் சார் சார், உங்க காலில் விழுந்து கேட்கறேன், என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க சார். என் பையனை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க சார். அப்படி இல்லைன்னா நானும் என் பையனும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடும் சார். சரி, உன்னையும் உன் பையனையும் நான் விட்டுடுறேன். பட் ஒன் கண்டிஷன். சார். கண்டிஷன் என்னன்னா, நாங்க டிராமாக்கு எழுதி வச்சிருக்கிற ராவணனோட டயலாக்க ஒரு பிசுனும் இல்லாம அப்படியே படிச்சு காட்டணும். அப்படி படிச்சு காட்டிட்டுனா உன் பையனை உயிரோட விட்டுறான். படிக்கும்போது பாதிலேயே நிறுத்தினா என்ன செய்வன் எனக்கே தெரியாது. படிக்க ஆரம்பி. என்ன என்ன கேட்டாய்? நான் அந்த படிடா, ஏய் திக்குவாயா. சொல்றேன் சார். நான் 3 உலகங்களிலும் மும்மூர்த்திகளாலும் வெற்றியடைய சொல்றேன் சார். ஒரே ஒரு சான்ஸ் சார், சொல்றேன் சார். நான் அந்த மும்மூர்த்திகளாலும் வெற்றி அடைய முடியாத இலங்கை. இலங்கை இலங்கை வேந்தன். சொல்லு 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 சொல்லுடா. சொல்லுடா, சொல்ல போறியா இல்லையா? எந்திரிடா. ஏய், இந்த ஆஞ்சநேயனோட கதை முடிஞ்சிருச்சு. போன போட்டு அந்த பிஞ்சு ராமனையும் போற்ற சொல்லு. சரிங்க அண்ணா. ஏய், யாரா லைட் ஆஃப் பண்ணுது?
சொல்லுங்கண்ணே, முடிச்சிடவா? சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணணும்? ஏய், பார்த்துக்கிட்டே இருக்க, ஏன் பேசாம இருக்கீங்க? பேசி தோலடா எருமை. ஏய், யாரா அவன்? யாரா? மூலகிலும் மும்மூர்த்திகளையும் திக்குமுக்காட செய்த அசுரகுல வேந்த நிலங்கையின் அதிபதி. ஏய், ஏய், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமான வேந்தன். ஏய், யாரா? ஏய், யாரா நீ? டேய், யாரா? என்னை எதிர்கொள்ள வரும் அசுரனை வா, உனதுயிர் முடித்திட அசுரனை வா. கைகளில் என் கையில் வழிபட வரும் அசுரனே, எனதடியில் வீழ்ந்திட வரும் லங்காசுரனே. கதை எடித்திட கதை முடித்திட அழிந்திடுவாய் அசுரனே, நிலை குலைந்திட வயல் நெருங்கிட அழிந்திடுவாய் அசுரனே. நொடியினில் வீழ்ந்திட வரும் லங்காசுரனே. லங்கைகளில் என் கையில் வழிபட வரும் அசுரனே, தகதகவன எனதடியில் வீழ்த்திடுவாய் அசுரனே. யாரு? யார் நீ? யார் நீயா?
யாரை கண்டால் படமெடுத்து வரும் கருணாகமே நடுநடுங்கி போகுமோ? யாரை கண்டால் தேவாதி தேவர்கள் அனைவரும் நடுநடுங்கி போவார்களோ? யாரை கண்டால் அண்ட சராசரமே நடுநடுங்கி போகுமோ? யாரை கண்டால் மும்மூர்த்திகளும் கலவரம் அடைவார்களோ? இவை அனைத்திற்கும் எவனொருவன் காரணமாக உள்ளானோ அவன்தான் தசமுகன் ராவணன், 10 தலை ராவணன். பத்து தலை ராவணன். ஆமா, உன்னை ஆக்சிடென்ட் பண்ணவன் மேல ரிவெஞ்ச் எடுத்தியா இல்லையா? நீ ரிவெஞ்ச் எடுத்துட்டாலும் நீங்க வேணும்னு அடிச்சிருக்க மாட்டீங்க. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சிடென்ட் பண்ணவன மன்னிச்சு விட்டுருப்ப. வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். பாஸ், உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும். நீங்க தூங்குங்க. பாஸ், உனக்கும் அம்மா இல்ல, எனக்கும் அம்மா இல்ல. எனக்கு அம்மா இல்லைங்கிற ஃபீலே வராத அளவுக்கு நீ 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 என்ன வளர்த்துருக்க. அப்போ அதே மாதிரி நானும் ஃபீல் வராத அளவுக்கு உன்னை பார்த்துக்கணும் இல்லையா? காட்டு. எக்ஸ் மினிஸ்டர் பல்ராம் திரிபாட்டி அப்புறம் அவர் குரூப்பையும் அட்டாக் பண்ணிருக்காங்க சார். 30 பேருடைய பாடி வந்து கிடைச்சிருக்கு. பல்ராம் திரிபாட்டி நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஆனா அவர் உயிர் இழந்துட்டார் சார். எனி க்ளூஸ் ஆர் ஐ விட்னஸ்? நோ சார். சூரஜ், இந்த சிட்டில அவருக்கு யாராவது எதிரிகள் இருந்தா அந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எடு. சார், சிட்டில ஏகப்பட்ட பேர் இவருக்கு அகைன்ஸ்ட் சார். ஒருவேளை வேண்டாதவங்க எல்லாரும் சேர்ந்து மினிஸ்டரையும் அவருடைய கேங்கையும் கொண்டு இருக்கணும்னு தோணுது சார். அதனாலதான் இங்க யாரும் உயிரோட இல்லை. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கூட விட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். அது போட்டும், மினிஸ்டரோட பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அவனை தேடுங்க. சார், உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன். என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நான் வரைஞ்சிருக்கிற இந்த அரண்மனை கொடிக்கு எந்த கலர் பூசினா நல்லா இருக்கும்? அது வந்து சார், எந்த கலர் தீட்டினா நல்லா இருக்கும்னு உன்னை கேட்டேன். ரெட் கலர் கொடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உன் விருப்பத்தை உன் ரத்தத்தை வச்சே நிறைவேற்றிட்டேன். அண்ணா, ஹேய் கிருஷ்ணன் கண்ணா, வா 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 வா. விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. யாரவன்? யூபி சிங்கத்தையே வேட்டையாடினவன். செஞ்சவன் லோக்கல் டானா இருந்தா வீடு புகுந்து தூக்குவேன். இன்டர்நேஷனல் டானா இருந்தா நான் நாடு புகுந்து தூக்குவேன். ரெண்டுமே இல்லைண்ணே. அவன் சாதாரண ஒரு சமையல்காரன். என்ன சாதாரண சமையல்காரனா? சமையல்காரன் தான் கேர்லெஸ்ஸா இருந்ததுதான் தப்பா போச்சு. இப்பவும் நினைச்சா எனக்கு கை காலம் நடுக்குது, முகம்லாம் வேர்க்குது. நடுக்கத்தோட நீ வந்து நிக்கிறது பலேப்பேட்டையோ காட்டன் பேட்டையோ கிடையாது, இந்த சர்க்காரோட கோட்டையில. அவனை என் ஆளுங்க தீத்துருவாங்க.
அவன் எங்க இருக்கான்? மாப்பிள்ள பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எங்க ஊருக்கு வருவாருன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஊரே ஒண்ணு திரண்டு மாப்பிள்ள இருக்கிற ஊருக்கு வந்துட்டோம். கமான் அங்கிள், ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர் நீங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம வேலை எப்படின்னு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டேய் மதனு, 1000 தான் சொல்லு. நம்ம ஊர்ல பண்ற சமையலுக்கும் இந்த ஊர்ல பண்ற சமையலுக்கும் நிறையவே வித்தியாசப்படுதுடா. என்ன சொல்ற? யோ பண்றதே திடி, இதுல அங்க வேற இங்க வேற என்ன சும்மா வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? இங்க இருக்கிறவங்க என்ன பிண்டத்துக்கு பதிலா பைனாப்பிள் கேக்கா வச்சிட்டு இருக்காங்க. வேலையை விட்டுட்டு அது வித்தியாசம் இது வித்தியாசம். யோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ச்சே, யாருக்குமே பொறுமையே இல்ல. டேய் பிரபு, ராகவ் எங்கடா? ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். உப்பு சரியா போட்டிருக்கேன்ல? இப்போ நல்லா இருக்கு. ஓகே, சிலிண்டர் கொண்டு வந்துட்டேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க அனுப்பின ஒவ்வொருத்தரும் ராட்சசன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ அவங்களையே வேட்டையாடுற பிரம்ம ராட்சசன். என் பார்வைப்பட்டா சனிக்கே 7:30 ஆரம்பிச்சிரும். ஆஃப்டர் ஆல் அந்த சமையல்காரை ஏமாத்துறோம். அறிவில்லையா உனக்கு? என்ன சீண்டி பாக்குறவங்கள திதி கொடுத்து அடுத்த வேலையை பாக்குறவனா? நீ என்னடா அண்ணா, திதி கொடுக்கிற இடத்துக்கே என்ன தேடி வந்திருக்க. காட் இட் சார். என்ன மாப்பிள்ள, செலிப்ரேஷன் டைம்லயும் ஆபீஸ் ஒர்க் தானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கிள், ஹை ப்ரொஃபைல் கேஸ், கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து பிரஷர் வேற. ஓ, எனிவேஸ் சூரஜ் சார், மீட் மை ஃபாதர் இன் லா சத்யதேவ் ஆழ்வார், ரிட்டையர்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். வரேங்க சார். ஓகே. சாரி சூரஜ், சார். கேன் ஐ see the pic? ஷியோர் சார். இந்த போட்டோல இருக்கிறது சஸ்பெக்ட் போட்டோ. சமீபத்துல ஒரு எக்ஸ்எம்எல்ஏ உடைய மர்டர் ஆச்சு. அத பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த சரௌண்டிங்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல இவர் இருந்தாரு. பேசிக் இன்ஃபர்மேஷன் படி இவர் ஒரு குக், மனைவியில இறந்துட்டாங்க. இவருக்கு ஒரு பையனும் இருக்கான். ஆனா எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் இல்ல. his name? ராகவ் சார். ஓ, இவனுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல? Yes. சன். Yes, sir. Can I see? ஷியோர். இது அவரோட பையன் சார். இவன் பேரு? அர்ஜுன் சார். என்ன அங்கிள்? சம்திங் இஸ் fishy. ஒரு ஸ்கெட்ச் பென் கிடைக்குமா?
ஹலோ அண்ணா, ஏன்டா யாருமே போன் எடுக்கல? எப்படி நான் எடுப்பாங்க? அவன் தான் எல்லாரையும் காலி பண்ணிட்டானே. இங்க நான் தான் மிச்சம். என்னடா உளறிட்டு இருக்க? இப்ப நானும் காலி. அண்ணா நான் தான் அப்பவே சொன்னல அவனை காலி பண்றது அவனை சொல்ல போயிலன்னு. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன? நான் தான் பிளான் பி வச்சிருக்கேனே. ஜான், டார்கெட் இன்சைட். அவன் தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கான். பட் அவன் ஃபயரிங் ரேஞ்சுக்குள்ள வரணும்னா இன்னும் 80 மீட்டர் ஃபார்வர்டு வரணும். அப்போ எனக்கு கிளியர் ஷாட் கிடைக்கும். இதுக்கு தாண்டா ஜான் வேணுங்கிறது. ஆஃப்டர் ஆல் ஒரு சமயக்காரன் எத்தனை பேருக்கு பாட கட்டுறான்னா அவனுக்கு பாட கட்டுறதுக்கு முன்னாடி அவனை நான் பார்க்கணும் இல்லையா? யார் அவன்? போட்டோ கம்மி போன் எடு. கமான் ஷோ மீ. குடு. டிவி கனெக்ட் பண்ணு. ஜான், அவன் உன்னை பார்க்கல? இல்ல, நான் தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிடு. இல்லனா அதுக்கப்புறம் நான் உன்னை போட்டோல தான் பார்க்க முடியும். ஷூட் பண்ணிடு. இன்னும் 50 மீட்டர்ஸ் உள்ள வரணும் சார். 50 மீட்டர்ஸ், 40 மீட்டர்ஸ், 30 மீட்டர்ஸ், 20 மீட்டர்ஸ், 10 மீட்டர்ஸ். டார்கெட் ஃபிக்ஸ்ட். ஷூட் பண்ணு. ஓ ஷிட். என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஏ ரேஞ்சில தான் இருந்தான். ஏய், அவன் யார் ரேஞ்சுக்கும் கிடைக்க மாட்டான்டா. அவன் ரேஞ்சே வேற. ஓ ரேஞ்சுக்குள்ள இருந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டானா அவன் ரேஞ்சுக்குள்ள நீ ஃபிக்ஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். ஓடு உடனே அங்க இருந்து தப்பிச்சு ஓடு. என்னாச்சுண்ணே? நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இந்த ராகவனை தெரியுமா? ஏய், இவர் ராகவன் இல்லடா. ராகவங்கிறது அந்த குழந்தையோட அப்பா. அது சரி, அப்ப இவன் யாரு? அந்த அப்பங்காரனை கொன்னவையவன் ராபர்ட். சின்னா, பாஸ், இங்க கன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்கி கொடுங்க. கன் எல்லாம் வேண்டாம் பாஸ். டால் வாங்கி தர, விளையாடுங்க. போங்க பாஸ். ம்